ஹிட்லர் அவரோட லைஃப்லயே பண்ண ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. அவர் ஒரு ஜூயிஷ் பெர்சன வந்து புரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. எஸ். உலகத்திலேயே வந்து 6 மில்லியன் ஜூயிஷ கொன்ன ஹிட்லர் வந்துட்டு ஒரே ஒரு ஜூயிஷ மட்டும் புரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? 1914 வேர்ல்ட் வார் 1 நடந்துட்டு இருக்கும்போது ஹிட்லர் வந்து ரொம்ப மோசமா வந்து காயமடைந்திருந்தாரு. அப்போ அவர் ட்ரீட்மென்ட்க்கு கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எட்வர்ட் பலோக் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் வந்து ஹிட்லரை வந்து சேவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த எட்வர்ட் பலோக் அதுக்கு முன்னாடி 1907ல ஹிட்லரோட அம்மா கிளாரா ஹிட்லர் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர்ல இருக்க போகும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களையும் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நன்றி காட்டும் விதமாக ஹிட்லர் வந்து இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா ஹிட்லர் வந்து பலோக்க வந்துட்டு கெஸ்பாட்டோ அப்படிங்கிற ஒரு குரூப் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த கெஸ்டாப்போ யாருன்னா ஹிட்லர் மூலியமா 1933ல நியமிக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ். இவங்க வந்து ஒரு ப்ரூட்டலான ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க வந்து நாசியோட ஐடியாலஜிஸ் வந்து பரப்புற ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா யாரெல்லாம் நாசி கட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்றது, இப்போ மெயினா வந்து ஜூயிஷ் மக்களை கொலை பண்றது இவங்களோட மெயின் டாஸ்காவே இருந்துச்சு. ஸோ ஹிட்லர் வந்து இவங்க கிட்ட இருந்து பலோக்க வந்து ரொம்ப சேஃபா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எட்வர்ட் பலோச்சை வந்துட்டு யூஎஸ்ஏல 1940க்கு வந்து மொத்தமா அவர் அங்க செட்டில் பண்றதுக்கு சேஃபா ஜெர்மனில இருந்து யூஎஸ்ஏக்கு அனுப்பிச்சு வச்சாரு. இப்படிதான் வந்துட்டு ஹிஸ்டரியிலே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமான 6 மில்லியன் ஜூயிஷ கொண்ட ஹிட்லர் வந்துட்டு ஒரே ஒரு ஜூயிஷ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு.